கிறிசல் லிமிடெட் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்டாக ரூ. 7 தராங்க. ஸோ இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்க்கெட் கேபிட்டல் 34,394 கோடி. கரண்ட் ப்ரைஸ் 4,704 ரூபா. 52 வீக் ஹை வந்து 5,268 ரூபா. லோ வந்து 3,241 ரூபா. ஸ்டாக் பிஇ 53.5. புக் வேல்யூ 299 ரூபா. ஆர்ஓசிஇ 41.4%. ஆர்ஓஇ 32.3%. ஃபேஸ் வேல்யூ 1. டிவிடெண்ட் ஈல்டு 1.1%. டிவிடெண்ட் டெப்ட் ஆஃப் ஈக்விட்டி 0.02. டெப்ட் வந்து 47 கோடி. கிறிசல் லிமிட்டோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பற்றி பார்க்கலாம் வாங்க. சேல்ஸு டிசம்பர் 2022 2,769 கோடி இருந்திருக்கு. அதே டிசம்பர் 2023 3,140 கோடியாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட்டில் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2022 564 கோடியாக இருந்திருக்கு. அதே டிசம்பர் 2023 658 கோடியாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங்கில் 66.65% இருக்காங்க. எஃப்ஐஎஸ் வந்து 7.19%லேருந்து 7.20% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டிஐஎஸ் வந்து 12.92%லேருந்து 12.94% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பப்ளிக் 13.23%லேருந்து 13.21% டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மேலும் தகவலுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காம்பவுண்டிங் சேல்ஸ் அண்ட் க்ரோத்து 12 வருஷத்தில் 11% ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. 5 வருஷத்தில் 12% ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. 3 வருஷத்தில் 17% ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. காம்பவுண்டிங் ப்ராஃபிட் க்ரோத்து 10 வருஷத்தில் 10% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 5 வருஷத்தில் 12% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 3 வருஷத்தில் 23% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டாக் ப்ரைஸ் சிஏஜிஆர் 10 வருஷத்தில் 15% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 5 வருஷத்தில் 26% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 3 வருஷத்தில் 37% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 10 வருஷத்தில் 31% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 5 வருஷத்தில் 31% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 3 வருஷத்தில் 32% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மேலும் தகவலுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.